ஆனந்த நிகழ்வுகளின் ஆரம்பம் உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி. சேத்தியாத்தோப்பு விநாயகாபுரம் கருப்பசாமி ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு 1008 விளக்கு பூஜை. உலக நன்மைக்காகவும் பெண்கள் மாங்கல்ய பலம் பெற்றிடவும் நடைபெற்ற விளக்கு பூஜைகள். ஏராளமானோர் பங்கு பெற்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோட்டில் விநாயகபுரம் பகுதியில் அருள்மிகு கருப்பசாமி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு 24ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உலக நன்மைக்காகவும் பெண்கள் மாங்கல்ய பலம் பெற்றிடவும் சகல சௌபாக்கியங்கள் கிடைத்திடவும் வேண்டி 1008 விளக்கு பூஜை நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் முழங்க அலங்கரித்து வைக்கப்பட்ட அங்காளம்மன் முன்பு நடைபெற்ற இந்த விளக்கு பூஜையில் ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் வருகை தந்து அருள்மிகு ஸ்ரீ கருப்பசாமியை வணங்கியும் திருவிளக்கு பூஜை தரிசனம் செய்தனர். இந்த விளக்கு பூஜையில் பல்வேறு மாவட்டங்கள், வெளிமாநிலங்கள் என பல இடங்களிலிருந்து வருகை தந்திருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தும் விதமாக விளக்கு பூஜையில் பங்கேற்றனர். அதனால கீழே ஒரு வெத்தலையை வச்சுங்க, இதில் குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணுங்க. நாங்கள் சொல்லும்போது அர்ச்சனை ஆரம்பிச்சிடலாம். போயிட்டு விடுவோம். கெத்தோன்னு சந்தனம் குங்குமம் போட்டு அப்படின்னா குங்குமம் மட்டும் வைக்க தப்பில்லை. கெத்த சோதனை ஹரித்ரா குங்குமம் பையாமே வஸ்திரார்த்தமற்றதானே 2 அக்ஷதை எடுத்து கொடுங்க. கோவிந்தார்த்தமற்றதானே ஆபரணார்த்தமற்றதானே ஓம் அருணாய கோஷம் வஸ்திர பாஷ கணீல